அதே போல அதிமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம் அறிவிச்சவர் நம்முடைய இளங்கோவன் அவர்கள் சொன்னாரே, தாலிக்கு தங்கம் திட்டம். இன்னைக்கு ஒரு பவுன் 60,000 ரூபாய்க்கு விற்கிது. 60,000 64,000 நினைக்கிறேன், 64,000 ரூபாய்க்கு விற்கிது ஒரு பவுன் தாலிக்கு தங்கம். இங்க வந்திருக்கீங்க எல்லாமே ஏழை குடும்பத்தை சேர்ந்த பெண்கள். உங்க குடும்பத்தில் திருமணம் ஆகின்ற பொழுது 25,000 50,000 திருமண உதவி திட்டம், ஒரு பவுன். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதையும் நீ நிறுத்திட்டிய. ஏழைகளுக்கு கொடுப்பதை கூட நிறுத்திய அரசாங்கம் திமுக அரசாங்கம். அவர்கள் என்னப்பா பாவம் செஞ்சாங்க? எங்க மேல இருக்கிற கோபத்தை அவர்கள் மேல காட்டாத. மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்கின்ற பொழுது இந்த திருமண உதவி திட்டம், தாலிக்கு தங்கம் திட்டம் தொடரும். அதே போல அம்மா மினி கிளினிக். இந்த ஏழை மக்கள் கிராமத்தில் இருக்கிறீங்க, ஒரு 2000 பேர் 3000 பேர் கிராமத்தில் வசிக்கிற இடம், ஒரு 3 பஞ்சாயத்து 4 ஊராட்சிகளுக்கு நடுவில் அம்மா மினி கிளினிக் ஒரு திட்டத்தை கொண்டாந்தேன். அதில் ஒரு MBBS டாக்டர், அதில் ஒரு நர்ஸு, மருத்துவ உதவியாளர் நியமிச்சு அங்கு அந்த பகுதியில் சும்மா ஒரு 3 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் பகுதியில் சென்ட்ரல் அமைச்சு அம்மா மினி கிளினிக் அமைச்சு அங்கே ஏதாவது நீங்கள் நோய்வாய்ப்பட்டா உடனடியாக போய் நீங்கள் சிகிச்சை பெறலாம். அதையும் மூடிட்டாங்க. அது என்னையா பாவம் செஞ்சது? இதில் என்ன அரசியல் தேவை? ஏழைகளுக்கு செய்வதற்கு தானே எல்லா கட்சியுமே இருக்குது. அது கூட பொறுக்கல, அதையும் மூடிட்டார். மீண்டும் அம்மாவுடைய அரசு அமைகின்ற பொழுது இந்த திட்டம் தொடரும். அம்மா மினி கிளினிக் தொடரும். கிராமத்தில் இருக்கின்ற ஏழைகளுக்கு அந்த பகுதியிலேயே சிகிச்சை கொடுக்கக்கூடிய திட்டம் தான் இந்த அம்மா மினி கிளினிக். இதுல என்ன அரசியல் கால் பூச்சி தேவை? அதோட இன்றைக்கு நூறு நாள் வேலை திட்டத்தை சொன்னாங்க. 2112 கோடி மத்திய அரசு விடுவிக்கலன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு கிடைச்ச தகவல், இவர்கள் முறையாக மத்திய அரசுக்கு அணுகவில்லை என்பதுதான் எனக்கு கிடைத்த தகவல். நீங்க கிடைக்குதோ இல்லையோ, மத்திய அரசு கொடுக்குதோ இல்லையோ, மாநில அரசாங்கத்திலிருந்து வருவாயை எடுத்து கொடுக்க வேண்டியதானே. மக்களுடைய வரி பணம் தானே, உங்க வீட்டு பணத்தை எடுத்து கொடுக்குற. இன்னைக்கு ரத்தத்தை வேர்வையாக சிந்தி உழைக்கின்ற விவசாயி தொழிலாளி இங்கே போவார்கள். ஏன்னா பணம் படைத்த முதலாளிகளா? சாதாரண ஏழை குடும்பத்தில் இருக்கின்றவன் தினந்தோறும் வேலைக்கு சென்றால் தான் அவர் வீட்டில் அடுப்பு எரியும். அப்படிப்பட்ட அடித்தளத்தில் வாழ்கின்ற மக்கள், வறுமையில் இருக்கின்ற அந்த மக்களுக்கு இந்த 100 நாள் வேலை திட்டம் ஒரு வரப்பிரசாதன திட்டம். அந்த திட்டத்திற்கு வர வேண்டிய நிதியை யார் ஏதோ காரணத்தை சொல்லி நிறுத்துவது முறையல்ல. உடனடியாக விடுவிக்க வேண்டும், அந்த அரசு விடுவிக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் வைக்கின்றேன் கோரிக்கையாக. அது மட்டும் இல்ல, தேர்தல் நேரத்தில் சிறப்பாக சொன்னார் ஸ்டாலின், ஆட்சிக்கு வந்தா 100 நாள்ல 150 நாளா உயர்த்துன்னு சொன்னார். ஒரு நாள் கூட உயர்த்தல. 100 நாள் வேலை திட்டத்திலே பணிபுரிகின்ற அந்த தொழிலாளிக்கு ஊதிய உயர்வு, சம்பள உயர்வுனார், அதுவும் இல்லை. எல்லாம் பொய் பேசுறதுக்கு அளவே இல்லை. பொய் பேசுவதற்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா ஸ்டாலின் கொடுத்தா பொருத்தமா இருக்கு. அதோட ரேஷன் கடையில் 1 கிலோ சர்க்கரைக்கு பதிலாக 2 கிலோ சர்க்கரை கொடுக்குறார், கொடுக்கவே இல்லை, இதுவரை கொடுக்கல. கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபா மானியம் கொடுக்குறார் மாசம் மாசம். கொடுத்தாங்களாமா? சொல்லுங்க சத்தா, கொடுத்தாங்களா இல்லையா? கொடுக்கல, அது நாம் போட்டாங்க. நம்முடைய இளைஞர்கள் வங்கியில் கடன் வாங்கியிருக்கிறாங்க. அந்த வாங்கிய கடனை தள்ளுபடி செய்வோம் என்று ஸ்டாலின் சொன்னார். இளைஞர்களுக்கு ஏதாவது கடன் தள்ளுபடி செஞ்சாங்களா? இல்ல, வட்டி முதல்ல போட்டு வாங்குறான். எல்லாத்துக்கும் மேல இன்னொன்னு அறிவிச்சார் ஸ்டாலின், 5 சவரனுக்கு குறைவாக ஏழைகள் சொல்லல, பொதுப்படையா சொன்னார். தேர்தல் நேரத்தில் பொதுவா அறிவிச்சார். 5 சவரனுக்கு 5 பவுன், அதுக்கு குறைவாக வைத்தவர்கள் அங்கங்க இருக்கின்ற கூட்டுறவு சங்கங்கள்ல அந்த நகை வச்சு பணத்தை பெற்றுக்கலான்னு. நம்ம பாவம் ஏழை பெண்கள் ராத்திரி பகலாக கஷ்டப்பட்டு உழைச்சி மையம் மழையை பார்க்காத, வெயிலை பார்க்காத, ரத்தத்தை வீரையா செஞ்சு உழைச்ச காசெல்லாம் நாம் கொண்டு போய் ஆஹா கொடுப்பாரேன்னு நினச்சி, அது ஒரு வீட்டில் 3 பேர் தான், 3 பேருக்கு பேரில் வச்சோம். கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு 3 கிடைக்கணும் இந்த ஆளை நம்பி. கடைசியில் என்னாச்சு?
48 லட்சம் பேரை என்னமோ அடமானம் வச்சாங்க. இவருடைய பேச்சை கேட்டு கொடுத்தது எவ்வளோதுங்களா? வெறும் 15 லட்சம் பேருக்கு தான் கொடுத்தாங்க. வெறும் 15 லட்சம் பேர் கொடுத்தாங்க. மற்றவர்கள்லாம் வட்டி போட்டு வாங்கிட்டாங்க. பாதி பேருக்கு நகை திருப்ப முடியல. அவர் நினைச்சாங்க, கிராமத்தில் இருக்கிற பெண்கள்லாம், ஆகா ஸ்டாலின் அழகா சொல்லிட்டாரு. உதயநிதிக்கு தான் கண்ணு உறுத்துச்சு. அவர் மீட்டிங் போகும்போதெல்லாம் பார்த்தார். நம்முடைய தாய்மார்கள், நம்முடைய சகோதரிகள்லாம் காதில் நல்லா அருமையாக தோடு போட்டிருந்தாங்க, களத்தில் நல்லா நகை அணைச்சிருந்தாங்க. ஓஹோ இப்படிலாம் அழகா இருக்கிறியா, பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஒரு திட்டத்தை அறிவிச்சார். நாமளும் பரவாயில்ல, ஸ்டாலின் மகனும் அழகான திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. நம்ம 10 பவுன் நகையாக இருந்து 9 பவுன் இருந்தால் 2 வெட்டு 4.5 பவுன் கொண்டு வைக்கலாம். அப்படி 2 கட் பண்ணி கொண்டு போய் நகையை வச்சோம். கடைசியில் நகையை திருப்ப முடியாத, நகை முழுகுனதான் மிச்சம். அப்படிப்பட்ட ஆட்சி இந்த ஆட்சி. மக்களை ஏமாற்றிக்கிட்ட ஆட்சி, ஏழைகளை ஏமாற்றிக்கிட்ட ஆட்சி. இந்த ஆட்சி நமக்கு தேவையா? தேவைங்களா? சொல்லுங்க, தேவையா? ஏழைகளுக்காக ஒரு திட்டமாவது கொண்டாந்தியா? ஒரு திட்டமாவது கொண்டாந்தியா? நான் முதலமைச்சர் இருக்கும்போது நான் அரசு பள்ளியிலே படித்தேன். அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் 41% பேர். சுமார் 3,80,000 பேர் அரசு பள்ளியில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் அவர் மருத்துவராக வேண்டும், அவருடைய கனவு நிறைவேற வேண்டும். ஆனால் அவர் நீட் தேர்வு எழுதி அதிக மதிப்பெண் பெற்று மற்றவர்களோடு போட்டி போட்டு அவர் மருத்துவக் கல்வி பயில வாய்ப்பு கிடைக்காது. நான் என்னன்னேன், அரசு அதிகாரிகள் அழைச்சி பேசினேன், அவருடைய கருத்தை கேட்டேன். நான் சொன்ன கருத்து சரின்னு சொன்னாங்க. உடனடியாக அரசாங்கத்தின் சார்பாக வெளியிட்டோம். சட்டமன்றத்தில் 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள், ஏழை மாணவர்கள், அந்த மாணவர்களுக்கு 7.5% உள் இடஒதுக்கீடு மூலமாக தேர்வு செய்யப்பட்டு இன்றைய தினம் சுமார் 3,400 பேர் படிச்சுட்டு இருக்கிறாங்க. 3,400 பேர் மருத்துவரா படிக்கிறாங்க. அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் இங்க இருக்கின்ற அமர்ந்திருக்கீங்களே, பெரும்பாலும் உங்களுடைய குழந்தைகள்லாம் அரசு பள்ளியில் தான் படிக்குது. இன்றைக்கு நம்முடைய மாவட்டத்தில் மட்டும் எத்தனைக்கு மேலே தெரியாமா? ஒரே ஸ்கூல்ல 9 பிள்ளைகள் படிச்சிருக்கு. 9 பிள்ளைகள் MBBS டாக்டர் படிக்கிறாங்க. அதுவும் இந்த மருத்துவ கல்வி பயில்கின்ற மாணவ மாணவிக்கு 1 ரூபாய் கட்டணம் கூட கிடையாது. 1 ரூபாய் கட்டணம் இல்லாம எல்லா கட்டணத்தையும் அரசாங்கமே செலுத்தி, அந்த கல்வி கட்டணத்தை செலுத்தி அவர்களை மருத்துவராக கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். உங்க ஆட்சியில் அப்படி ஒரு திட்டமாவது கொண்டாந்தீங்களா? எத்தனை பாலம், எத்தனை சாலை, எத்தனை தடுப்பணை, எல்லாமே அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் தான். ஆகவே இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், உங்களுடைய கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் இடம்பெற்றுக்கிற அத்தனை பேரும் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா இருவரும் தலைவர்கள் இருக்கின்ற பொழுது எப்படி இந்த கட்சி வளர்ந்ததோ அப்படி வளரக்கூடியதற்கு நீங்கள் அத்தனை பேரும் துணை நிற்க வேண்டும் என்று கூறி இங்கே மிகச் சிறப்பாக பல்வேறு கட்சியிலிருந்து விலகி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்ட அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்து